வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். விமானத்தில் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாடு, சிகாகோ தமிழர்களுடன் கலந்துரையாடல். கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே என அறிவிப்பு. மாணவி படுகொலைக்கு நீதி கேட்டு தலைமை செயலக முற்றுகை போராட்டம். போலீசார் மாணவர்கள் மோதல். கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு. பதற்றம். இன்று 12 மணி நேர பொது வேலை நிறுத்தத்துக்கு பாரதிய ஜனதா அழைப்பு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் குறுகிய கால சர்வதேச அரசியல் படிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் புறப்பட்டார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஎஸ்ஆர் தலைவர் கவிதாவுக்கு ஜாமீன். 5 மாதங்களுக்கு பின்னர் சிறையில் இருந்து வெளியே வந்தார். மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ அமலாக்கத்துறை முகமைகளுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சராமாரி கேள்வி. முறையாக விசாரணை நடைபெறுகிறதா? தமிழகத்திற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில்கள் ஒதுக்கீடு. புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் என அறிவிப்பு. இந்தியாவில் வன்கொடுமை வழக்கில் 26% பேருக்கு மட்டுமே தண்டனை. 50 நாளில் தண்டனை கிடைக்கும் வகையில் சட்ட திருத்தம் அவசியம். திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் பானர்ஜி எம்பி வலியுறுத்தல். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காவல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் பெயரில் இணையத்தில் பண மோசடி. விசாரணை தொடக்கம். கர்நாடக முதல்வருக்கு நெருக்கடி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மகன் ராகுல் கார்கேவுக்கு 45.94 ஏக்கர் அரசு நிலம் ஒதுக்கீடு செய்ததில் சர்ச்சை. பாஜக ஜேடிஎஸ் புகார். தலைவர் பதவி என்பது வெங்காயம் போன்றது, உரித்தால் ஒன்றும் இருக்காது. அண்ணாமலை திடீர் கருத்து. அழிவை நோக்கி செல்கிறார் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். ஒரு விநாசகால விபரீத பத்திடுவாங்க. ஒரு விபரீத புத்திகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வரும். அதாவது ஒரு அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்றைக்கி பேச்சு இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு. ஒரு மாநில தலைவருக்கு ஒரு சற்றும் கூட ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னால் ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு மாநில தலைவர் இன்றைக்கி அண்ணாமலை இன்றைக்கி பிஜேபி பெற்றிருப்பது தான் ஒரு மிக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம். திமுக அரசுக்கு திக எதிர்ப்பு. இந்து அறநிலைத்துறை கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் வரவு செலவுகளை சரிபார்ப்பதற்கான துறை, பக்தியை பரப்புவதற்கான துறை அல்ல என்று முருகன் மாநாட்டு தீர்மானங்களுக்கு திராவிடர் கழக தலைவர் வீரமணி கண்டனம். 2003ஆம் ஆண்டு விசிகா பேரணியில் கலவரம். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் திருமாவளவன் நேரில் ஆஜர். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு
மறுப்பு வழக்கு விசாரணை செப்டம்பர் 11ஆம் தேதி ஒத்திவைப்பு. தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கிய 7 இலவச மென்பொருட்கள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியீடு. நடிகர் விஜயின் தாவேகா கொடியில் யானை சின்னம், தேர்தல் ஆணையத்திடம் பகுஜன் சமாஜ் கட்சி புகார். நீல கொடியும் யானை சின்னமும் பிஎஸ்பியின் தேசிய அடையாளம் என கருத்து. முதல் தவணை 573 கோடி விடுவிப்பதில் தாமதம். முந்தைய ஆண்டுக்கான 249 கோடி ரூபாய் விடுவிக்கவில்லை. தமிழ்நாட்டிற்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். பெண் எஸ்பிக்கு கனிமொழி எம்பி ஆதரவு. வந்திதா பாண்டே IPS கரம் பற்றி எனது ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபாச இணைய வழி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. எக்ஸ் தளத்தில் கண்டனம். தேசிய பாதுகாப்பு படை தலைவராக 1992 பேட்ச் பீகார் கேடர் IPS அதிகாரி சீனிவாசன் நியமனம். மத்திய அரசு உத்தரவு. இந்தியாவில் வாழ விரும்புபவர்கள் ஜெய்ராம் ஜெய்கிருஷ்ணா சொல்ல வேண்டும். மக்கள் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம், ஆனால் தேசபக்தி அவசியம். மத்திய பிரதேச முதல்வர் மாதவ் யாதவ் பேச்சு. $105 மாத பஞ்சுபடி உயர்வனை நிலுவையோடு வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் போராட்டம். ஏராளமானோர் கைது. புதிய கல்விக் கொள்கை சாமானிய மக்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிராக உள்ளது. நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. கொல்கத்தாவில் நீதி கேட்டு போராடியவர்கள் மீது போலீசார் அடக்குமுறை. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கண்டனம். மாநிலங்களவை இடைத்தேர்தலில் மத்திய இணை மந்திரி ரவுத்னீக் சிங் ராஜஸ்தானில் போட்டியின்றி வெற்றி. பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ரூபா கங்குலி உட்பட 100க்கும் மேற்பட்ட பெண் கலைஞர்கள் மேற்கு வங்க அரசின் டெலி அகாடமிக்கு கடிதம். எழுபது வயது மூதாட்டியை வன்கொடுமை செய்துவிட்டு 7 பவுன் திருட்டு. தங்க நகையை கடையில் விற்க முயன்ற போது கைது. குடும்ப தகராறில் மகனை கொன்ற தந்தை. ஆயுள் தண்டனை வழங்கி நெல்லை மாவட்ட 1வது அமர்வு நீதிமன்றம் அதிரடி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக போட்டியின்றி ஜெய்ஷா தேர்வு. தலைவர்கள் விளையாட்டு வீரர்கள் வாழ்த்து. (2023) ஆசிய கோப்பையில் இந்தியாவிடம் வாங்கிய அடியிலிருந்து இன்னும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி எழுந்திருக்கவில்லை. ரமீஸ் ராஜா வேதனை. அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் முதல் சுற்றில் நோவாக் ஜோகோவிச் வெற்றி.
மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியில் இருந்த மோகன்லால் ராஜினாமா, நிர்வாக குழு கூண்டோடு கலைப்பு. மலையாள திரையுலக பாலியல் அத்துமீறலில் போலீசார் முதல் வழக்கு பதிவு. சில நேரங்களில் நீங்கள் காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பீர்கள். இன்ஸ்டாவில் இயக்குனர் செல்வராகவன் பதிவு. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை 4 நாட்களில் 10 கோடி ரூபாய் வசூல். நாங்கள் பேசுகிறோம். மோகன்லால், மம்மூட்டி அமைதியாக இருக்கிறார்கள். நடிகை ரேவதி வேதனை. முதல்வர் பினராயி விஜயனுக்கு பாராட்டு. இனி வருவது உலகச் செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. அதிபர் ஜோ பைடனுடன் பேசிய நிலையில் தனது உக்ரைன் பயணம் குறித்து புதினுடன் தகவல்கள் பகிர்ந்து கொண்டார். முன்னாள் மன்னர் சுல்தான் அப்துல்லா குறித்து அவதூறு. முன்னாள் பிரதமர் மொய்தீன் மீது தேச துரோக வழக்கு பதிவு. ஆப்பிரிக்க நாடான சூடானில் உள்ள ஹர்பாத் அணை இடிந்து விழுந்த வெள்ளப்பெருக்கில் 60 பேர் பலி. அமெரிக்க அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாட்டுக்கு பேரழிவு ஏற்படும். எக்ஸ் வலைத்தள உரிமையாளர் எலன் மாஸ்க் பதிவு. காங்கோவில் தோன்றிய குரங்கம்மை பல நாடுகளுக்கு பரவிய நிலையில் விஞ்ஞானிகள் குரங்கம்மை திரிபு அதிவேகமாக உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது என தகவல். இங்கிலாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக விந்து தேவை அதிகரித்து வருகிறது. இதனால் ஆண்கள் சிலர் விந்து தானம் செய்து பணம் சம்பாதித்து வருகிறார்கள். சிலர் தொழில் மூலவே முழு நேரமாக செய்து வருகிறார்கள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.